ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவியா டைம்ஸ். மாடுகள் மற்றும் கன்றுக்குட்டிகள் பருவத்துக்கு வராமல் இருக்கிறதும் மற்றும் அது சினை பிடிக்காமல் இருக்கிறதுக்குமான காரணங்கள் மற்றும் இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கான சுலபமான தீர்வு முறை என்னங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுடைய நண்பர்கள் பாலகிருஷ்ணன், ஸ்ரீ நவீன்குமார் மற்றும் கோபி கௌசல்யா இவங்க ரெண்டு பேரும் மாடு சினை பிடிக்கிறத பத்தி வீடியோ போடுங்க அப்படிங்கறத பத்தி அடிக்கடி நம்ம கமெண்ட்ல கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேர்த்துக்காகவும் மற்றும் நம்ம சேனல்ல இருக்க அனைத்து நண்பர்களுக்காகவும் இந்த பிரச்சனையை பத்தி தெளிவா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம நீங்க முழுமையா பாருங்க. மாடு பருவத்துக்கு வரதுக்கு லேட் ஆகிறதும் அதுவும் போக பருவத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம சினை ஊசி போட்டதுக்கு அப்புறமும் சினை தங்காம சினை களைஞ்சு போறதுக்கான காரணங்கள் நிறைய இருக்குதுங்க. சொல்ல போனா மாடுகள் வச்சிருக்கிறவங்க இந்த பிரச்சனையை பெரும்பாலும் ஃபேஸ் பண்ற ஒரு பிரச்சனை தான். ஒரு பசுமாடு இப்ப கெடேரி கண்ணு போட்டுச்சுன்னா அந்த கெடேரி கண்ணு பிறந்ததுல இருந்து சுமார் 18 மாதங்கள், அதாவது 1.5 வருஷத்துல முதல் முறையா அது பருவத்துக்கு வரும். ஆனா சில கண்ணுக்குட்டிகள் 1.5 வருஷத்துல பருவத்துக்கு வராம 1.5 வருஷத்துல இருந்து 2 வருஷம் இந்த இடைப்பட்ட கேப்ல எப்ப வேணாலும் அது முதல் முறையா பருவத்துக்கு வரும். நல்ல ஆரோக்கியமா இருக்கிற கண்ணுக்குட்டியா இருந்தா, அதாவது 200 கிலோவுக்கு மேல கண்ணுக்குட்டி இருந்ததுன்னா அது 18 மாதத்திலேயே முதல் பருவத்துக்கு வரும். சில கண்ணுக்குட்டிகள் கொஞ்சம் வீக்கா இருந்ததுன்னா பருவத்துக்கு வரதுக்கும் கொஞ்சம் லேட் ஆகலாம். சரி, பருவத்துக்கு வரதை பத்தி நாம இங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே, ஒரு கண்ணுக்குட்டியோ இல்ல மாடோ பருவத்துக்கு வருதுன்னா அதுக்கான அறிகுறிகள் என்னங்கறத பத்தி நம்ம இப்ப பாத்திரலாம். பருவத்துக்கு வந்திருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு பொதுவா 4-5 அறிகுறிகள் இருக்குதுங்க. முதல் அறிகுறி என்னன்னு பார்த்தோம்னா, பருவத்துல இருக்கிற கண்ணுக்குட்டிகளோ இல்ல மாடோ இயல்பா இல்லாம கொஞ்சம் அதிகமா கத்தும். அடிக்கடி மாடுகள் காரணம் இல்லாம கத்துறது தான் முதல் அறிகுறி. ரெண்டாவது அறிகுறி என்னன்னு பார்த்தோம்னா, மாட்டோடைய பிறப்புறுப்புல இருந்து வெள்ளை கலர்ல லிக்விட் ஒண்ணு வெளியே வரும். இங்க பாத்தீங்கன்னா இந்த போட்டோல இருக்கிற மாதிரி மாட்டோடைய பிறப்புறுப்புல இருந்து வெள்ளை கலர்ல ஜெல் மாதிரி ஒரு லிக்விட் வெளியே வரும். பருவத்துல இருக்கிற எல்லா விதமான மாடுகள் மற்றும் கண்ணுக்குட்டிகளுக்கு இந்த மாதிரி ஜெல்லு மாதிரி வெள்ளை கலர்ல லிக்விட் வெளியே வருது சாதாரண ஒரு விஷயம் தான். அடுத்த அறிகுறி என்னன்னு பார்த்தோம்னா, இந்த மாடுகள் மற்ற மாடுகள் மேல தாவும். இங்க பாத்தீங்கன்னா இந்த போட்டோல கொடுத்திருக்கிற மாதிரி மற்ற பசு மாடுகள் மேல இந்த மாடுகள் போய் தாவும். அடுத்த அறிகுறி என்னன்னு பார்த்தோம்னா, மாடு சரியானபடி தீவனம் சாப்பிடாம கத்திக்கிட்டே இருக்கும். பொதுவா ஒரு மாடு பருவத்துல இருந்ததுன்னா இதுதான் நண்பர்களே முக்கியமான அறிகுறிகள். பெரும்பாலான மாடுகளுக்கும் மற்றும் கன்றுக்குட்டிகளுக்கும் இந்த மாதிரி பருவத்துக்கு வரதுதான் ரொம்பவே லேட் ஆகும். அடுத்தது இந்த மாதிரி மாடுகள் பருவத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம சினை ஊசி போடுவோம். சினை ஊசி போட்டதுக்கு அப்புறமும் சினை தங்காம இருக்கிறது தான் ரெண்டாவது முக்கியமான பிரச்சனை. சரி, இப்போ இந்த மாதிரி பிரச்சனைக்கு என்னதான் தீர்வுங்கிறத பத்தி நாம இப்போ 1 by 1 டீடைல்டா நம்ம தெளிவா பார்க்கலாம். பொதுவாக ஒரு மாடோ இல்லை கண்ணுக்குட்டியோ பருவத்துக்கு வரத்துக்கே ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னா முதல்ல நம்ம அந்த மாடுகளுக்கு குடல் புழு நீக்கம் கண்டிப்பாக பண்ணணும். குடல் புழு நீக்கம் 2 டைம் பண்ணணும். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் குடல் புழு நீக்க மருந்து கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 15 நாள் இடைவெளி விட்டுட்டு ரெண்டாவது தடவை ஒரு தடவை குடல் புழு நீக்க மருந்து கொடுக்கணும். எதுக்காக நம்ம குடல் புழு நீக்கம் கட்டாயம் பண்ணணும்னா, ஏன்னா வயிற்றுக்குள்ள குடல் புழு இருந்துச்சுன்னா மாடு தேராம ரொம்பவே வீக்கா இருக்கும். அப்படி மாடு ரொம்பவே வீக்கா இருந்துச்சுன்னா அது பருவத்துக்கு வரத்துக்குமே ரொம்பவே லேட் ஆகும். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம மாடுகளுக்கு குடல் புழு நீக்க மருந்து கொடுத்து மாடுகளை சரி செஞ்சது அப்புறம் தான் மற்ற தீர்வுக்கு நம்ம போகணும். குடல் புழு நீக்க மருந்து நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் ரெண்டாவது நம்ம என்ன முக்கியமா பண்ணணும்னு பார்த்தோம்னா, சில மாடுகள் சினை பிடிக்காம போறதுக்கான முக்கிய காரணம் உடல் சூடு ரொம்ப அதிகமா இருக்குதுங்கிறது தான். இந்த மாதிரி மாட்டோட உடல் சூட சீரமைக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குதுங்க. அதுல முதன்மையானது என்னன்னு பார்த்தோம்னா கற்றாழை. இதுக்கு பேர் சோத்து கற்றாழைன்னு சொல்லுவாங்க. இது ரொம்பவே சுலபமா கிராம பகுதியிலேயே ரொம்ப அதிகமா கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இந்த சோத்து கத்தாழையை வெட்டி இதுக்கு மேல இருக்கிற பச்சை கலர் தோலை கட் பண்ணா உள்ள கலர்ல ஜெல்லா ஒயிட் கலர்ல நமக்கு ஒண்ணு கிடைக்கும். அதை நல்லா தண்ணியில அலசிட்டு டெய்லி நம்ம மாடுகளுக்கு கொடுத்துக்கிட்டு வரணும். இந்த கற்றாழையை சுமார் 5 நாள்ல இருந்து 1 வாரம் வரைக்கும் கொடுத்தாலே போதுங்க, மாட்டோடைய சூடு நல்லாவே தணிஞ்சு வந்துடும். கற்றாழை கிடைக்காதவங்க இதுக்கான மாற்று பொருள் என்னன்னு பார்த்தோம்னா முள்ளங்கி. பொதுவா முள்ளங்கி பெரும்பாலும் எல்லா கடைகளிலையும் கிடைக்கும். இந்த முள்ளங்கியும் அதே மாதிரி ஒரு 5 நாள்ல இருந்து 1 வாரம் வரைக்கும் கொடுத்தாலே போதும், மாட்டோடைய சூடு ரொம்பவே குறைஞ்சி நார்மலா ஆயிடும். இந்த மாதிரி மாட்டோடைய சூடு நார்மல் ஆயிடுச்சுனாலே மாடு சினை தங்கறதுல ஏற்படக்கூடிய பிரச்சனை கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அடுத்த தீர்வு என்னன்னு பார்த்தோம்னா கொண்டக்கடலை. இந்த கொண்டக்கடலை பார்க்கறதுக்கு இந்த இமேஜ்ல இருக்கிற மாதிரி பிரவுன் கலர்ல இப்படிதான் இருக்கும். இந்த கொண்டக்கடலை மாட்டோடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. குறிப்பா மாட்டோடைய கர்ப்பப்பையோடைய வளர்ச்சிக்கு இந்த கொண்டக்கடலை ரொம்பவே உதவியா இருக்கும். இந்த கொண்டக்கடலையை நைட் ஃபுல்லா தண்ணியில நல்லா ஊற வச்சுட்டு காலையில இதை எடுத்து மாடுகளுக்கு அப்படியே நாம கொடுத்தா போதும், மாடுகள் நல்லாவே சாப்பிடும். அதுவும் போக இந்த கொண்டக்கடலையை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை தனியா எடுத்து ஒரு ஈர துணியில நம்ம சுத்தி வச்சோம்னா ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள்ல இதுல இருந்து நல்லாவே முளைப்பு வந்துடும். இந்த மாதிரி நல்லா முளை கட்டி வந்ததுக்கு அப்புறம் இந்த கொண்டக்கடலையை நம்ம மாடுகளுக்கு கொடுத்தோம்னா இன்னும் நல்லா பெனிஃபிட்டா இருக்கும். இந்த மாதிரி கொண்டக்கடலையில புரதச்சத்து ரொம்பவே அதிகமா இருக்குது. இந்த புரதச்சத்து மாட்டோடைய கர்ப்பப்பையோடைய வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கர்ப்பப்பையும் நல்லாவே பலப்படும். அதனால மாடு சினை பிடிக்கிறதுல ஏற்படுற பிரச்சனையும் ரொம்பவே குறையும். இந்த கொண்டக்கடலை கூடவே கொள்ளு, பச்சை பயிறு, காராமணி இந்த தானியங்களையும் கூட நம்ம சேர்த்துக்கலாம். கொண்ட
கொண்டக்கடலை மாதிரியே இந்த தானியங்களையும் நம்ம தண்ணியில நல்லா ஊற வச்சு முளைக்கட்டி கொடுக்கறது ரொம்பவே சிறந்தது. இந்த தானிய வகைகள் எல்லாத்தையும் கலந்து நம்ம முளைக்கட்டி கூட கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு சுமார் 100 கிராம் அளவுக்கு ஒரு மாட்டுக்கு கொடுத்தாலே போதும். அடுத்தது சில மாடுகளுக்கு சர்க்கரை சத்து குறைவா இருக்கிறதுனால கூட மாடு பருவத்துக்கு வரத்துக்கு ரொம்பவே லேட் ஆகலாம். அதனால இந்த மாதிரி அச்சு வெல்லம் கடைகள்ல கிடைக்கும். இந்த அச்சு வெல்லத்தை வாங்கிட்டு நீங்க இந்த தானியத்தை கூட கலந்து கூட கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க சாதாரண தண்ணியில கூட கலந்து கொடுக்கலாம். அச்சு வெல்லம் கிடைக்கலன்னா நாட்டு சர்க்கரை, பனங்கருப்பட்டி இதை கூட நீங்க மாடுகளுக்கு கொடுக்கலாம். அடுத்தது மாடுகளுக்கான சத்து பற்றாக்குறை, அதாவது விட்டமின்ஸ் மினரல்ஸ்ல ஏதாவது பற்றாக்குறை இருந்தால் கூட மாடு சினை பிடிக்கிறதுக்கும் அது சினை தங்கறதுக்கும் லேட் ஆகலாம். என்னதான் நம்ம மாடுகளுக்கு பசுந்தீவனமும் காய்ஞ்ச தீவனமும் கொடுத்தாலும் மாடுகளுக்கு தேவையான அனைத்து சத்தும் இதுல இருந்தே கிடைச்சிராது. அதனால இந்த சத்தெல்லாம் மாடுகளுக்கு சீரா கிடைக்கணும் அப்படின்னா நீங்க மாடுகளுக்கு தாது உப்பு கலவை கொடுக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி தாது உப்பு கலவை கவர்மெண்ட்லயும் கிடைக்குது, பிரைவேட்லயும் கிடைக்குது. நீங்க உங்களுடைய சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி வாங்கி நீங்க இதை மாடுகளுக்கு கொடுக்கலாம். இந்த தாது உப்பு கலவை பார்க்கறதுக்கு வெள்ளை கலர்ல பவுடர் மாதிரி இந்த மாதிரி தாங்க இருக்கும். இதை நீங்க அப்படியே நீங்க தண்ணியில கலந்து நீங்க மாடுகளுக்கு கொடுத்துடலாம். இந்த மாதிரி தாது உப்பு கலவையை நீங்க மாடுகளுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா ஒரு நாளைக்கு மேக்சிமம் 30 கிராம் அளவுக்கு தான் நீங்க மாடுகளுக்கு இதை கொடுக்கணும். அடுத்தது மாடுகளுக்கு கீரை வகைகள் கொடுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. குறிப்பா முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரையில சத்துக்கள் ரொம்பவே அதிகமா இருக்கு. குறிப்பா அயனும் கால்சியமும் ரொம்பவே அதிகமா இருக்குது. இரும்பு சத்து அதிகமா இருக்கிறதுனால இந்த மாதிரி முருங்கைக்கீரையை நம்ம டெய்லியும் நம்ம மாடுகளுக்கு கொடுத்துக்கிட்டு வந்தோம்னா மாட்டோடைய கர்ப்பப்பையோடைய வளர்ச்சி ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த மாதிரி முருங்கைக்கீரை கூடவே நீங்க அகத்திக்கீரை கிடைச்சாலும் இந்த அகத்திக்கீரையும் நீங்க தொடர்ந்து உங்களுடைய மாடுகளுக்கு கொடுத்துக்கிட்டு வர்றது ரொம்பவே நல்லதா இருக்கும். இது கூடவே நீங்க மாடுகளுக்கு கருவேப்பிலையும் கொடுத்துக்கிட்டு வந்தாலும் ரொம்பவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மாடுகள் பொதுவா இந்த கருவேப்பிள்ளை இலைகளை நல்லாவே சாப்பிடும். ஆனா சில மாடுகள் இந்த கருவேப்பிள்ளைகளை சாப்பிடாது. அப்படி சாப்பிடாத மாடுகளுக்கு இந்த கருவேப்பிள்ளை இலைகளை பறிச்சு இதை நல்லா அரைச்சி நல்லா சாந்து மாதிரி ரெடி பண்ணிட்டு மாடுகளுக்கு டைரக்டா நீங்க வாயில ஊட்டி விட்டுறலாம். முருங்கைக்கீரை மாதிரியே இந்த கருவேப்பிள்ளை இலைகள்லயும் அயன் சத்து ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த மாதிரி இரும்பு சத்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கர்ப்பப்பைக்கு ரொம்பவே நல்லது. அடுத்தது நம்ம பார்க்க போறது பிரண்டை. இந்த பிரண்டை பொதுவா கிராமப்புறங்கள்ல வேலி பகுதிகளில் அதிகமா நமக்கு கிடைக்கும். இந்த பிரண்டையில பொதுவா அரிப்புத்தன்மை அதிகமா இருக்கும். அதனால மாடுகள் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சிரமப்படும். அதனால சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி நீங்க மாடுகளுக்கு கொடுக்கலாம். இது எல்லாத்து கூடவும் சேர்த்து நீங்க பெரும்பாலும் மாடுகளுக்கு கொடுக்கிற பசுந்தீவனம், காஞ்ச தீவனத்தையும் நீங்க தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு வரணும். இது கூடவே மாடுகளுக்கு கலப்பு தீவனம் கொடுத்தாலும் ரொம்பவே நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். மாடுகளுக்கு நல்லா தண்ணி காட்டணும். அப்படி தண்ணி காட்டும் போது அதுல கடலை புண்ணாக்கு நீங்க கரைச்சு கொடுக்கறதும் ரொம்ப நல்லது. இதுல இருந்து நமக்கு தெரிய வரது என்னன்னு பார்த்தோம்னா மாடுகள் பருவத்துக்கு வரதுக்கு லேட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் சத்து பற்றாக்குறை தான். அதே மாதிரி கர்ப்பப்பையோடைய வளர்ச்சி சரியா இல்லாம இருக்கிறதுனாலையும் அதே மாதிரி அது ஸ்ட்ராங்கா இல்லாத இருக்கிறதுனாலையும் தான் அந்த கரு தங்கறதுலயும் பிரச்சனை ஏற்படுது. அதனால ஏற்கனவே நான் சொன்ன எல்லா தீர்வையும் ஒன்னொன்னா ட்ரை பண்ணி பார்க்கறதுனால நமக்கு கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மாடு பருவத்துக்கு வரதுல லேட் ஆகிறதுல சத்து குறைபாடு தான் காரணம்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா இந்த சத்துனால தான் மாடு பருவத்துக்கு வரதுக்கு லேட் ஆகுதுங்கிறது நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அதனால நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்க ஒவ்வொரு தீர்வையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கறதுனால மாடுகளுக்கு தேவையான எல்லா சத்தும் சீரா கிடைக்கிறதுனால மாடுகள் சீக்கிரமா பருவத்துக்கு வந்துடும். இது எல்லாத்து கூடவே மாடு சினையா இருக்கும்போது, அதாவது கண்ணுக்குட்டி உள்ள இருக்கும்போது மாடுகளுக்கு தேவையான தீவனங்கள்ல நல்ல ஆரோக்கியமான சத்தான தீவனங்கள் மாடுகளுக்கு நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுத்துக்கிட்டு வந்தா சினை மாடும் நல்லாவே ஆரோக்கியமா இருக்கும். உள்ள இருக்கிற கண்ணுக்குட்டியும் நல்லா ஆரோக்கியமா வளரும். ஏன்னா இன்றைய கண்ணுக்குட்டி தான் நாளைய மாடா நமக்கு வரப்போகுது. அதனால கண்ணுக்குட்டியை நம்ம சிறப்பா கவனிச்சுக்கிட்டா நமக்கு ஆரோக்கியமான தெளிவான மாடு நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி கண்ணுக்குட்டி பிறந்த உடனே அந்த கண்ணுக்குட்டிக்கு சீம்பால் நம்ம அவசியம் கொடுத்தாகணும். ஏன்னா சீம்பால் மூலியமா தான் கண்ணுக்குட்டிக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் அதுக்கு தேவையான ஆரோக்கியம் எல்லாமே அதுல இருந்து தான் கிடைக்குது. சீம்பால் கொடுத்ததுக்கு அப்புறம் கண்ணுக்குட்டி வளர வளர டெய்லியும் கண்ணுக்குட்டிக்கு மாட்டுடைய தாய்ப்பாலை கொடுக்கறது ரொம்பவே சிறந்தது. அதே மாதிரி கண்ணுக்குட்டிகளுக்கு குடற்புழு நீக்கமும் நீங்க அவ்வப்போது செஞ்சுக்கிட்டு வரணும். இதே மாதிரி கண்ணுக்குட்டியா இருக்கும் போதே அதை நம்ம பராமரிப்பு நல்லபடியா பண்ணிக்கிட்டு வந்தா அது நல்லா வளர்ந்து பெரிய மாடா ஆகும்போது நல்ல ஆரோக்கியமான பசுவா நமக்கு கிடைக்கும். அதனால அது வளர்ந்து பருவத்துக்கு வரதுலயும் பிரச்சனை இருக்காது, கரு தங்கறதுலயும் பிரச்சனை இருக்காது. பருவத்துக்கு வரது லேட் ஆகிறது மற்றும் சினை தங்கறதுல பிரச்சனை ஏற்படுறதுல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்கிற எல்லா பிரச்சனையும் நான் இங்க சொல்லிட்டேன். அதே மாதிரி இந்த பிரச்சனைக்கான தீர்வையும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எல்லா பாயிண்ட்டையும் நான் இங்க உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுல ஏதாவது நான் சொல்ல மறந்துருந்தேன்னா அதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதான் நண்பர்களே இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சிவ்யா டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.